அன்பினே சோரர்கள் அனைவருக்கும் இருந்தான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேச ஆரம்பித்தோம். உட்காரவற்ற கடவுளுக்கு மறவாது நன்றி தின பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். கிட்டக்கிட என்று ஓடி செல்வோம். முதலில் சிந்தனை நேரம் தோப்படுத்தாமல் இருக்கா, அதனை தொடர்ந்து நாங்கள் யோகாசன பயிற்சி தொடர்ந்து ஆங்கிலம் கற்போம். இன்று வாரம் 15ஓடு இணைகின்றோம். டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து காத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம், பொருட்சொல் கவிதை நேரம் பகுதி 1. இன்றைய பொழுது சிவதார்சனி ராகன் அவர்கள், தொடர்ந்து நகுலா சிவநாயன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் வாணி. மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையத்தார்கள். தவக்கால சிந்தனை. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பவரே பேறு பெற்றவர் என்கின்றது திருப்பாடல் 1. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். தவக்கால சிந்தனை தொடரன் 2018 தவக்காலத்தின் விபூதி புதன்பின் வரும் வியாழன் ஆகும். இன்று திரு அவை புனித கோன்ராடு அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனை துளியாக சரியாக புரிந்து கொள்வதற்கு 2 எதிரிகள். 1 சினம், 2வது சகிப்புத்தன்மை என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். தவக்கால சிந்தனையாக இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை உணர்ந்து தெளிந்து ஏற்று இறைவழியில் வாழ்வோம். உன்னத விண்ணக தந்தையை காண்போம். கொள்ளை, கொலை, கொடுமை உள்ளம் சோர்ந்து விட்டது, தொடைகள் நடுங்குகின்றன, திகில் அனைவரின் அடிவயிற்றையும் கலக்குகின்றது, எல்லோர் முகமும் வெளிரி போகின்றது என்கின்றார் இறைவாக்கினர் நாமும். அதிகாரம் 2, சொற்றொடர்கள் 10 to 11 வரை. அன்பான உறவுகளே, நெஞ்சங்களே, தவக்காலத்தின் பாடலாக என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகார சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகார சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வாழ்த்தொலியாக ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது கவனிக்கும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கின்றார் ஆண்டவர். ஆமென். வாணி பாட்டு திருப்பி பாடுவோம், நம்ம சொல்லி சொல்லுவோம், அதுக்காக வேண்டி அதை பாடிவிட்டேன். ஓகே, நன்றி. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 22 25 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மேலும் மனுமகன் பாடுகள் பல படவும், மூப்பராலும் தலைமை குருக்களாலும் மறைநூல் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் எல்லோரையும் பார்த்து, என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை தாழ்வோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகின்றவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்வான். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னையே பாழியாக்கினால் பயன் என்ன? தனக்கு கேடு வருவித்தால் பயன் என்ன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரலாம். கிறிஸ்தவம் காட்டும் மனித வாழ்க்கை ஒரு முறை மட்டும் வாழ்ந்து முடிப்பது. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதே சிந்தனைக்குரிய கேள்வி. வாழ்வு ஒரு கொடை, பயன்படுத்தியே ஆக வேண்டும். வாழ்வு ஒரு திருப்பயணம், சேதுமுடம் தெளிவாக இருத்தல் வேண்டும். வாழ்வு ஒரு போராட்டம், வலிமையோடு செயல்பட வேண்டும். வாழ்வு ஒரு சாதனை, ஒன்றேயாக வேண்டும். வாழ்வை வடிவமைத்தவர் கடவுளே. அவரே உன் நீடிய வாழ்வு. வாழும் வகைகளை அளித்தவர் அவரே. மனிதனின் அறிவு, திறமை, ஞானம், செல்வம் இவைகளையெல்லாம் பக்கபலமாக கொண்டு வாழ்வின் நன்மை தீமைகளை தேர்ந்து தெளிந்து போராடி வெற்றி பெறவே அவர் விரும்புகின்றார். இந்த வெற்றியின் வாழ்வு தன்னை மட்டும் காத்துக்கொள்ள அல்ல, தனதாக்கிக் கொள்ள அல்ல. என் வாழ்வின் வழியாய் இறைவனுக்கு மகிமை, மனிதர்களுக்கு சேவை. இதுதான் கிறிஸ்துவத்தின் தத்துவம். உலகம் முழுவதையும், ஆகவே திருப்பி அதை வாசிக்கின்றேன். என் வாழ்வின் வழியாய் இறைவனுக்கு மகிமை, மனிதர்களுக்கு சேவை. இதுதான் கிறிஸ்துவத்தின் தத்துவம். உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டு வாழ்வை இழந்து விட்டால் பயனில்லை. தவக்கால செய்தியாக இயேசு தரும் தியாக வாழ்வின் இரகசியங்களை, மேன்மைகளை உணர்ந்து வாழ தலைப்படவும் வேண்டும் என்று இன்றைய நாளிலே இறைவன் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தான் எத்தகைய சாவுக்கு கையளிக்கப்பட போகிறார் என்பதையும் முன்னறிவித்ததோடு, நல்ல சீடனாக வாழ அவரது உயிர்ப்பில் பங்கு பெற சில நிபந்தனைகளையும் முன்மொழிகின்றார். தன்னலம் துறப்பதே சீடனுக்குரிய மகிமை என்பதையும், பணி பெறுவதில் இல்லை பணி புரிவதே கிறிஸ்தவ வாழ்வு என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் முறை வார்த்தைக்கு செவிமடுத்து சீர்த்துவ வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். இவ்வாழ்வில் நாம் செய்யும் செயல்களே நம் வாழ்வை நிர்ணயிக்கின்றது என்பதை கண்முன் கொண்டு வாழ்வில் வரும் சிலுவைகளை இறை திட்டத்திற்கு பணிந்து இன்முகத்தோடு காப்போம். பிறர் நலம் கருதி பிறரை அன்பு செய்து வாழ்வோம். இத்தவக்கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, 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 வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று திருப்பாடல் 1:3-4 வசனங்கள். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவர். நாம் செய்வதிலும் வெற்றி பெறுவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் புதரை போல் ஆவார். இது தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். தப்பு தப்பு தப்பு. புதரை போல அல்ல, பதரை போல இருப்பார். நன்றி. மன்னிக்கவும், பதரை போல் இருப்பார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் இருப்பார் ஆவார். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். ஆமென்.
இன்றைய இந்த வசனத்தில் இறைவன் எங்களை நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல்தான் இந்த உலகில் படைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நாம் இந்த நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் என்பதற்கு ஒப்பாகும். இறைவன் ஒரு திட்டத்தின் படித்தான் எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். நாம் இந்த உலகில் ஒரு பயணியாகத்தான் வந்திருக்கின்றோம். இந்த தவ காலத்தில் நாங்கள் பார்ப்போமானால் என்ன இந்த 40 நாட்கள் என்று நாங்கள் கேள்வி எங்களுக்குள் எழுப்புவோமானால், இந்த 40 நாட்கள் நம்மை ஆய்ந்து அறிய இந்த 40 நாட்கள் எங்களுக்கு உதவுகின்றது. நான் என் கண்ணோட்டத்தில் பார்ப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நாம் இந்த 12 மாதங்களில் இந்த 40 நாட்களை தவிர்த்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றோம். சந்தோஷம், கவலை, துக்கம், வேதனை, எரிச்சல், பொறாண்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த 40 நாட்கள் வந்தவுடன் நாங்கள் என்ன செய்கின்றோம்? இறைவனுக்காக வாழ வேண்டும், இறைவனுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும், இறைவன் வழியில் செல்ல வேண்டும். 40 நாட்கள் எங்களால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். ஒரு சிலர் 40 நாள் மச்சம் சாப்பிடாமல் இருப்பார்கள், ஒரு சிலர் ஒரு நேர உணவோடு இருப்பார்கள், ஒரு சிலர் தங்களுக்கு இயன்றவற்றை பணத்தை உண்டியலில் போட்டு இந்த தவக்காலம் முடிந்த பிறகு கோயில்களையோ அல்லது தங்களுக்கு தெரிந்த ஒரு இளைஞர்களுக்கோ கொடுப்பார்கள். இந்த 40 நாட்களோடு எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. கடவுள் 40 நாள் அந்த சிலுவை சாவை நோக்கிய பயணத்தை நாங்கள் இதில் பார்க்கின்றோம். ஆனால் 40 நாட்கள் எங்களுக்கு அந்த 40 நாட்கள் நாங்கள் எங்களை அறிந்தாராய நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 40 நாட்களோடு விட்டு விடாமல் நாம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்நாளில் அப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் கடவுள் செழித்து வளரும் மரத்தை தான் விரும்புகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் செழித்து வளரக்கூடிய மரங்களாக வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் துன்பத்தில் இருக்கும் போது மட்டும் கடவுளை நாங்கள் நாடக்கூடாது. கடவுள் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக இந்த சிலுவை சாவை ஏற்றார் என்று நாங்கள் நம்புவோமானால், விசுவாசிப்போமானால், இதேதான் நாங்கள் எங்களுடைய 12 மாதங்களில் மட்டுமல்ல அன்றாட வாழ்விலும் நாங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த நேற்று விபூதி புதனில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தவக்காலம் எங்களுக்கு இறைவன் மரிக்கும் மட்டும் இருக்கின்றது. அந்த 40 நாட்கள் மட்டும் தூய்மையாக இருந்துவிட்டு நாம் திரும்பியும் பாவம் செய்வோமானால் அது பயனற்றதாக போய்விடும். ஆகவே நாம் இந்த தவக்காலத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எடுக்கும் முயற்சியாக நினைத்து அதை வாழ்வில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ கற்றுக்கொள்ளுவோம். இந்த தவக்காலத்தை நாம் நமதாக்கிக் கொள்ளுவோம். நம்மை அறிந்து ஆராய்ந்து வாழும் ஒரு வாழ்வாக அறிந்து கொள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ராஜினி. வணக்கம் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் நேற்றைய தினம் விபூதி புதனை ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் நமது நெற்றியில் சாம்பலின் அடையாளத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த சாம்பல் எங்களுக்கு பல ஆதாரங்களை கொண்டுள்ளது. தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. அது நினிவே நாட்டு மக்கள் அவர்கள் தாழ்ச்சியுடன் ஆண்டவர் முன்னிலையில் தலை கொண்டு வணங்கியிருந்தார்கள். சாம்பல் என்பது மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் இதை உணர்ந்து கொண்டு சாம்பலில் உள்ள அதை தாவீது அரசன் தன் தாழ்ச்சி வாழ்விலே தன்னுடைய தாழ்ச்சியை கொண்டிருக்கின்றார். அந்த தாழ்ச்சியின் அடையாளமாகவும் சாம்பல் இருக்கின்றது. அதாவது அந்த மக்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் புரண்டார்கள். அதோடு தாவீது அவன் அந்த பிள்ளைகளை
கொல்ல வேண்டும் என்பதற்காக அவருடைய தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னதியில் அந்த சாம்பலைத்தான் துறந்தார்கள் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். எனவே மனிதனே நீ மண்ணா இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அடையாளம் வந்து மனமாற்றத்தின் அடையாளமாக இத்தவ காலத்தை நாமும் உணர்ந்து கொள்வோமாக. எனவே இத்தவ காலத்தில் நாம் உண்மை ஒருத்து மற்றவர்களுக்கும் உதவி புரிந்து வாழ்வில் நோயுற்றோர்கள், தாயகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் நீராலோ நெருப்பாலோ விபத்தாலோ ஒன்றும் இல்லாமல் தவக்காலத்தில் என்றாலும் அவர்களுக்கு நல்லொரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றான். மனிதனே. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ராஜினேல் போன்றவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். பெற்றவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி தகுமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் வழங்கி இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1836 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இறப்பு என்பது முடிவல்ல, விண்ணக வாழ்வின் பிறப்பிடம் என்கின்றார் புனித அகுஸ்தீனார். இந்த உலகில் நான் என்கின்ற வார்த்தை மட்டும் இல்லாது இருந்தால் நிச்சயம் இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ வழிவகுத்திருக்கும். இன்றைய உலகில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் தன்னலம்தான். இயேசுவை பின் செல்ல விரும்புவோர் தன்னலம் துறக்க வேண்டும் என்கின்றார். தன்னலம் என்பது சுயத்தை குறிக்கின்றது. நாம் அனைவருமே நமது நலனை நாடுகின்றோம். எல்லாவற்றையும் நமது நலனையே கருத்தில் கொண்டு பார்க்கின்றோம். நான் எனது என்ற சுயத்தை விடுவதற்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். நம்மிலிருந்து வெளியேறி அடுத்தவர் நலன் காக்கின்றவர்களாக வாழ இயேசு நம்மை பணிக்கின்றார். ஆனால் அது எளிதானதல்ல, அதே வேளை இயலாததும் அல்ல. இயேசுவோடு நாம் இணைந்து இருந்தால் அனைத்தும் சாத்தியமே. இயேசுவை பின் செல்ல விரும்புகின்ற வாழ்வு எளிதான வாழ்வு, ஆனால் சவாலான வாழ்வு, வாழ்வதற்கு கடினமான வாழ்வு, ஆனாலும் நிறைவான மகிழ்வான வாழ்வு, ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய வாழ்வு, மற்றவர்களுக்கு வாழ்வு தரக்கூடிய வாழ்வு. இன்று நாங்கள் தவக்காலத்தின் சிந்தனை 2ஆம் நாள் சிந்தனையாக, நாம் கிறிஸ்துவோடு இணையும் போது அவருடைய சீடர்களாக மாறுகின்றோம். அவரின் வல்லமை வரங்களை விட அவரின் கொள்கைகள் மீதே நமது பார்வை இருக்க வேண்டும். நமக்கான தனித்துவமான பாதைகளை உருவாக்காது இயேசுவின் பின்னே வழிநடக்க வேண்டும். அவரோடு இணைந்து அவரின் திட்டங்களை உலகில் நிறைவேற்ற வேண்டும். தன்னை காத்துக்கொள்ள விரும்புகின்ற ஒருவரால் இயேசுவின் வழியை தொடரவே முடியாது. இயேசுவோடு இருப்பதே மகிழ்ச்சி என நினைப்பவருக்கு உலகில் வேறெந்த செல்வமும் திருப்தி தர முடியாது. தன் பாதம் தரையில் படாதபடி நடப்பவர் சீடர் அல்ல, பிறர் பாதம் அழுக்காகாதபடி நடப்பவரே உண்மையான சீடர். அவரே இயேசுவின் சீடன் என்ற உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும். ஆகவே நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே, நாள்தோறும் நான் சுமக்கும் சிலுவைகளே, நான் வாழ என்னை தடுக்கும் சிலுவைகளே. சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை எதிர்கொள்வேன். சிலுவை நாயகன் இயேசுவின் துணையில் நானும் உங்களை வென்றுயிர்ப்பேன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் எங்களுடைய துன்ப துயரங்களை மேலாக நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை விட எத்தனையோ பேர்
சகல சிலுவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் மனமுருகி நாங்கள் அவர்களுக்காக வேண்டுவோம். இறைவன் எல்லோருக்கும் நல்ல வாழ்வை வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கொள்ளும் அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிமிஷர்களே, உங்கள் சிந்தனைக்கு மாற்றுக்கள். அட்டு ஜானடேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் தோமலர் ராஜன். வணக்கம். எல்லோருக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் வந்து ஜானடேசன். இந்த தவக்காலத்தின் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 9010. நேற்றைய தினம் விபதி திருநாளின் முதல் நாள் முடிவடைந்தது. இன்றைய தவக்காலம் என்பது 40 நாட்கள். 40 என்பது விவிலியன் அகமாற்றத்தையும் புறமாற்றத்தையும் புதிய சிந்தனைகளையும் புதிய உறவுகளையும் புதிய வாழ்வையும் சுட்டிக்காட்டும் என்றுதான் 40. வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டை அடைய இஸ்ரவேல் மக்கள் பாலின் நிலத்தில் அழிந்து திரிந்த ஆண்டுகள் 40. இறைவனின் 10 கட்டளைகள் பெறுவதற்கு முன் தயாரிப்பதற்காக மோசே உண்ணா நோன்பிருந்த நாட்கள் 40. ஒரேபு என்ற கடவுளின் மலை அடைவதற்கு இறை வாக்குனர் எலியா நடந்த நாட்கள் 40. இலட்சிய வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு பால நிலத்தில் நோன்பிருந்த நாட்கள் 40. வீட்ட இயேசு முன்னேற்றம் அடைப்பதற்கு முன்பு இவ்வுலகில் தங்கியிருந்த நாட்களும் 40. எனவே 40 என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து வரும் பயண நாட்கள். இப்பயண நாட்கள் பலன் கொடுக்கும் நாட்களாக இருக்க வேண்டும். 40 நாட்களை கொண்ட தவக்காலத்தில் நாம் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். இந்நாட்களை நாம் கடைப்பிடிக்கும் நோன்பு செய்கின்ற இறை வேண்டுதல், புரிகின்ற பக்தி முயற்சிகள், அறச்செயல்கள் அனைத்தும் நமது அகவாழ்வுக்கும் புற வாழ்வுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். நீயாக நான் மாற வேண்டும், உன்னை போல உறவாட வேண்டும், என் இயேசுவே உன் அன்பிலே எந்நாளுமே நான் வாழணும், உன்னில் நான் உயிர் வாழ வேண்டும், நீயாக நான் மாற வேண்டும், உம்மை போலே உறவாட வேண்டும். நன்றி, வணக்கம். ராஜன். நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை செய்து கொண்டு தோப்பாணி அன்பு சகோதரி தோமலர் கல்விராஜனுக்கும் அன்பு சகோதரி களவாணி மோகனுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கம். இப்படி நிலமா இருக்குங்களா சகோதரி? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் சாமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் சாம் தானே? நன்றி சகோதரி. அப்படி பழக போல வீச்சமோட வெடிப்பிள்ளை பாலன் கிருஷ்ண சகோதரி 6:736 சொல்லிக்கொண்டு பழமை போல பரிசுத்த வேளாகவும் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-18 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சொல்லும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவர் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயி. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். அந்த காலத்திலே இருக்கிறார். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு
அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து அது நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எய்திய குடிக்க கூடாமல் யோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். தன் தொடர்ச்சி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய சுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே எம்முள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. அதை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே எம்முள்ளம் உருகுதையா. உம்மை பார்க்கையிலே எம் நெஞ்சம் உடையுதப்பா. ராஜனுக்கு ஒரு கொடான கோடி நன்றை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, சரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று வருகிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் குதிரைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து செபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் குதிரையுடைய பிரசன்னம் பாதுகாப்பாக எடுத்து கொண்டிருப்பதற்காக எடுத்த போறமைக்காகவும் கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உலக வீதியில் அகற்றத்தினால் மரித்த பொதுமக்கள் மற்றும் போரினால் மரித்த பொதுமக்கள் மற்றும் கடும் வியாதியினால் மரித்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நித்திய இழைப்பாறுதலை கொடுங்கிறாய். நித்திய இழைப்பாறுக்கு அவர்கள் ஆத்மா சாந்தி கொடுங்கிறாய், ஆத்மா சாந்தியை கொடுங்க. அக்கறை சொல்லி மற்றும் தாப்பனே இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து தேவைகளை சாந்திங்க ராஜா. இந்த குடும்பத்தினுடைய ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. தேவைகளை கண்டிப்பா சாந்திங்கிறாய், வலிமைகளை வந்து படிக்கிறாய். இதுக்காக நான் சொல்லித்தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனி, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்கிறாய். தேவையை சந்திங்க வழி எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லித்தாப்பனி சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவருடைய ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் அவளை கூட பாதுகாப்பா அவளை சொல்லி பாதை எடுத்து கொண்டு சாரி விடப்படுற. நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் பாரன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜானதேசன் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி. தோப்படு தாமலை கல்விராஜன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.